ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மெயில் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். எனக்கும் நிறைய சேனலுக்கு வந்து வரல, பட் ஒரு சில சேனலுக்கு வந்து வந்திருந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் நான் ஷோ பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் மேக் பண்ணுங்கள், லைக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். அது என்ன மாதிரினா, லைக் வந்து லவ் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாம் வந்தது பார்த்தீங்களா, அதனால வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இட்ஸ் டைம் டு ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து உங்களுடைய லவ் வந்து தெரிவிங்க உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே. லைக் உங்களை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, உங்களுடைய வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய, லைக் பண்ணக்கூடிய, ஷேர் பண்ணக்கூடிய, சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே உங்களுடைய லவ் வந்து வெளிப்படுத்துங்க இந்த ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மூலியமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து குறிப்பிட்டு லவ்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக தான் கொடுத்துருந்தாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வந்து நிறைய பேருக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ஒரு சில சேனலுக்கு வந்திருந்தது, ஒரு சில சேனலில் எனக்கு வந்து வரவே இல்லை. என்னோட மெயின் சேனல் ராஜா டெக்லையும் அது வந்து வரல. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு மெயில் வந்து வந்திருந்தது. அதற்கான மெயினான ரீசன் லைக் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வரக்கூடிய ஈவெண்ட்ஸை பொறுத்து இந்த மாதிரியான மெயிலெலாம் வரக்கூடியது சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதே மாதிரியே வேலண்டைன்ஸ் டே அதுவுமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து யூடியூப் தரப்பில் வந்திருந்தது. ஸோ இதை மேஜராக அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது போக அதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதையும் குயிக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. கைஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து வந்திருந்தது. அதாவது உங்களுடைய சேனல் நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சேனல் வந்து ராஜதுரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷேர் யுவர் லவ் நோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வித் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் லவ் நோட்ஸ் வந்து மேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அதிகமாக அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து இப்போ எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் யூடியூப் தரப்புலையும் கொண்டு வராங்க. அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துலையும், அதாவது இந்த ஒரு ஈவெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் நோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணேன். இந்த மாதிரி உங்களுடைய பிகஸ்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஷார்ட்ஸ் மூலிமா உங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் அந்த ஒரு ஆப்ஷன்லாம் வந்துருச்சு. அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கெட் கிரியேட்டிவ் ரெக்கார்ட் ப்ளஸ் ஷேர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கிரியேட் ஹேஷ்டாக் லவ் நோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கீழே ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த ஒரு மெயிலில் இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கைஸ், இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம் தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சின்ன அப்டேட்டாக ஒரு சின்ன மெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அனலிட்டிக்ஸ் பேஜில் செக் பண்ணி பார்க்க போகும்போது அதில் வந்து ஆடியன்ஸ் டேப்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து மேல் ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஜெண்டர் ஆப்ஷனில். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே மேல் அண்ட் ஃபீமேல் அந்த ஆப்ஷன் தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனா யூசர் ஸ்பெசிஃபைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலிட்டிக்ஸ் பேஜ் வந்து இது வரைக்கும் ஷோ பண்ணல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்பெசிஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணாவது ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் ஜஸ்ட் வந்து ஆடியன்ஸ் டேப்ல அனலிட்டிக்ஸில் போயிட்டு ஆடியன்ஸ் டேப் வச்சு கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஜெண்டர் ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன அப்டேட் வந்திருந்தது. இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க கைஸ். 2 அப்டேட் மொத்தமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். 2 விஷயங்களுமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி சந்தேகம் ஏதாச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. ஸோ அழகாக இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.